கேரக்டரோடலாம் கோலாப்பில் இருக்கு. அதை தாண்டி இது ஒரு நெட்வொர்க் சோர்ஸை கொண்ட ஒரு வேர்ல்டு வைடு கேம். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், எனக்கு தெரியாது இன்னும் நிறைய கூட இருக்கலாம். இவ்வளோ பேத்து கூட கோலாப்பில் இருந்து 100 மில்லியனுக்கு மேலே ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண ஒரு கேமில் ஹேக்கர்ஸ் வராங்கன்னா ரொம்பவே ரேராக இருக்கணும். அதையும் மீறி இந்த ஃப்ரீ ஃபயருங்கிற ஏபிகே வச்சு உங்களோட கோடிங்கை திருடுறான் ஒருத்தன் வந்து ஹெட்ஷாட்டுக்கு டைரெக்டாக போகிற மாதிரியோ இல்லை ஏடபிள்யூஎம் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரியோ ஒரு ஹேக்கை உருவாக்குறான் அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த கேம் ஃபுல்லாகவுமே ஆன்லைன் சர்க்கிளில் கோடிங்கை பேஸ் பண்ண ஒரு கேம். பேனே பண்ண முடியாத ஒரு ஹேக்கை கண்டிப்பாக ஒரு ப்ரோ ஹேக்கர்ஸால் கூட பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் அந்த ஆட்டோ எய்முக்கான கோடிங் அப்படிங்கிறது 15 செகண்டுக்கு ஒருக்கா ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும், அதாவது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஹேக் செல்லர்ஸ் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்தே ஆகணும் ஹேக்குக்கு. அப்படி ஹேக் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி அப்டேட் பண்ணி கொடுத்தாலும் அந்த ஃபேக் டேமேஜ், எக்கச்சக்கமான பக்கு இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதர் ஹேக் செல்லரால் ப்ராப்பரான ஒரு ஹேக்கை கொடுக்க முடியாது. அதையும் மீறி நான் ப்ராப்பராக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு முத்திரை குத்தினாலும் எத்தனை ஐடி